வணக்கம். நான் யாரை பேசுகிறேன். இன்று லண்டனில் வெம்ப்லி பகுதியில் ஆல்பர்டன் என்ற இடத்துல நேற்று 28ஆம் தேதி ஜூன் மாதம் 29 ஜூன் மாதம் கம்பன் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பேச்சாளர்கள் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். அடுத்ததாக நன்றி உங்கள் அனைவருக்கும். அடுத்ததாக சோபனா சங்கர் ஆசிரியை மாணவர்கள் மிகவும் சிறப்பாக இரண்டாவது நாளாக கம்பன் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூலில் வெம்ப்லியில் இலங்கையில் இருந்தும் இந்தியாவிலிருந்தும் வருகை தந்து தந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்சிகா யோகலிங்கம், கிஷானா திருச்செல்வம், கௌசிகன் சிவகுமார், சாதனா சங்கர், சரண் துஷ்யந்தன், சிவஹரி சங்கர், சுசானி உமாசங்கர், தனிஷா லோகேஸ்வரன், கொண்டு வாழியவே கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே சூழலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லைய அன்று சுழல தமிழ்நாடே தொல்லை வினை தரு தொல்லைய அன்று சுழல தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறந்ததனைத்து மறைந்திடும் வளர்மொழி வாழியவே வானமறந்ததனைத்து மறைந்திடும் வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே. சும்மா அரங்கமே அதிர வழக்காடு மன்றமும் பட்டிமன்றமும் என்று எங்களுடைய அரங்கம் நிறைவுற்று இன்று இரண்டாவது நாளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இன்று பல வித்தியாசமான நிகழ்வுகள் எல்லாம் காத்திருக்கின்றன. அதில் முதல் நிகழ்வாக நாங்கள் சிந்தனை அரங்கம் நாங்கள் இப்போது தொடங்க காத்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நாங்கள் வான்பளிப்பு கூட செய்ய இருக்கின்றோம். பெருந்தகைகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். நான் இப்போது அவர்களை அறிமுகம் செய்ய விரும்பவில்லை, ஏனென்றால் அதற்காக தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு ஆச்சரியம் வராது. தினமும் ஏர்லி மார்னிங்
8:30க்கு 8:30க்கு எழுந்து சாப்பாடு ரெடியா என்று கேட்கிற ஒருவன் வீட்டுத் தலைவன் கணவன் திடீரென்று நான் 4:30க்கு எழுந்து வந்து சமையலறை எட்டி பார்த்து உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா என்று கேட்டால் அது ஆச்சரியமாக இருக்கும், வியப்பாக இருக்கும். ஒரு வழக்கத்துக்கு மாறானது வியப்பு தரும். எப்பொழுதுமே ஆனந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரியத்தில் எதிர்மறையாக நடக்கின்ற பொழுது அது வியப்பு தரும். பெரியவர்கள் அறிஞர்கள் தலைமை தாங்கி பேசினால் அதுதானே வளமையாக எல்லா விழாக்களிலும் நடக்கிறது. இதை வியக்க பண்ண வேண்டும் என்றால், வியக்க வைக்கும் கம்பெனி பற்றிய அரங்கமே வியப்பை ஏற்படுத்த வேண்டுமானால் பெரியவர்கள் தலைமை தாங்கி சிறியவர்கள் பேசுவதை மாற்றி சிறியவன் ஒருவன் தலைமை தாங்கி பெரியவர் பேசினால் சபை வியக்கும் என்று கருதி இந்த கம்பன் கழகம் இப்படியான ஒரு தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் 2 பெருமக்களுக்கும் நான் நட்பாக இருக்கலாம், நேசமாக இருக்கலாம், ஆபத்தாக இருக்கலாம், கம்பன் கையாண்ட விதங்கள் எல்லாம் அற்புதம். உங்களுக்கு தெரியும், தன்னுடைய பிள்ளைக்கு ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று எல்லாருக்கும் செய்தி சொல்லிவிட்டு செய்தி சொன்ன தசரதன் நாட்டை அலங்கரிக்க சொல்லிவிட்டு தன்னுடைய காதல் நாயகியாக விளங்குகின்ற கைகையினுடைய பள்ளியறைக்கு போகிறான். அதற்கிடையிலே கூனி வந்து குழப்பியதை ராமலிங்கம் ஐயா அழகாக சொன்னார். எவ்வளவோ கற்பனையோடு ராமன் தான் தன்னுடைய பிள்ளை என்று சொல்லுகின்ற அந்த கைகை முடிசூட்டு விழா செய்தியை சொல்லுகின்ற போது எவ்வளவு சந்தோஷப்படுவாள் என்று எதிர்பார்த்து காத்து போன வேளையிலே தான் கைகேயி தசரதனை துன்பப்படுத்தினார். தன் மைந்தன் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும், ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவள் வாதம் செய்தார். மூச்சையுற்று விழுவதும் எழுவதுமாக இருந்த ஒரு நாடாளுகின்ற பெரிய சக்கரவர்த்தி அவன் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய கட்டிய மனைவியாக இருக்கிற பெண்ணிடம் பள்ளி அறையிலே எப்படியெல்லாம் மன்றாடுகின்றான் என்று அவனுடைய உணர்ச்சியை கம்பன் காட்டினான். கண்ணே வேண்டும் ஈயக்கடவேன், என் உன்னேர் ஆவி வேண்டும் எனினும் இன்றே உனதன்றோ, பெண்ணே வன்மை கேகி என் மானே, மண்ணே கொள் மற்றியது ஒன்று மரம். இப்ப சொல்லுகிறார், மனைவியை பார்த்து மன்றாடுற, இந்த உயிர் வேணும் என்றால் உன்னில தான் தங்கி இருக்கு, அந்த உயிர் வேண்டும் என்றால் கூட எடுத்து விடு, ஆனால் ராமனை காட்டுக்கு போக வேண்டும் என்று கேட்டு விடாத, இந்த நாட்டையே நான் வேதனைப்பட்டு அந்த தசரதன் இறக்கிறார். இதையெல்லாம் கம்பன் மிக உணர்ச்சி வசமாக சொன்னான். இப்போ நாட்டிலே 2 பிள்ளைகள் காட்டுக்கு போய்விட்டார்கள், ராமனும் லக்ஷ்மணனும். பரதனும் சத்ருகனும் தாத்தா வீட்டுக்கு கேகே நாட்டுக்கு போய்விட்டார்கள். கேகே நாட்டுக்கு போய் வருவதென்றால் 14 நாட்கள் செல்லும். கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை. பெரிய சக்கரவர்த்தி, எத்தனை சிற்றரசர்கள் அயோத்தியிலே தசரதனுக்கு கீழே இருந்தார்கள், எத்தனை போரை வென்றவன், பிள்ளை இல்லை என்று எத்தனை தவம் செய்து பிள்ளைகளை பெற்றவன். இப்போ 4 பிள்ளைகளும் 4 திசையில இருக்கிறார்கள். பெரிய சக்கரவர்த்திக்கு கொள்ளி வைக்க ஆட்கள் இல்லை. கேகய நாட்டுக்கு செய்தி போய் அவர்கள் வந்து சேர பல நாள் செல்ல போகிறது. இப்போ நின்றவர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தசரதனுடைய உடம்பை பழுதாகாமல் இருப்பதற்காக அந்த காலத்திலே தைலக்கிடாரத்திலே இருத்தி விட்டார்கள். இப்போ கம்பன் உணர்ச்சி வசப்பட்டு அந்த தேசமே அழுவது போல சொல்லுகின்ற போது என்ன சொன்னான்? தையற்கடலில் கிடந்தானை தைலக்கடலில் இட்டார்கள். பெரிய அறிஞர்களுடைய புகைப்படத்தோடு ஒரு ஆள் கதர் வேட்டியோடும் சார்பியோடும் பொல்லோடும் நிற்கிற படம் இந்த வகுப்பறையில் பார்த்தோம். தேசம் கடந்து இந்த தேசத்துக்கு எதிராக போராடிய காந்தியை இந்த நாட்டிலே சிலை வைத்திருக்கிறார்கள். காந்திய பாடசாலையில படிப்பிக்கிறார்கள். ஏன்?
காந்தியினுடைய அரசியல் வெற்றி அல்ல. காந்தியும் கஸ்தூரிபாயும் ஒரு நாள் போயிடத்துக்கு போயினர். அவசரமா ஓடி போய் டெல்லிக்கு போகணும். அவர்கள் குஜராத்ல இருந்து போயிடத்துக்கு ஏறுறாங்க. கஸ்தூரிபாயை ஏற்றி விட்டு காந்தி அவசரமா ஏறுற போது ஒரு செருப்பு கலண்டு விழுந்து போச்சு. ட்ரெயின் வலிக்கிட்டு கஸ்தூரிபாய் கூட செருப்பை விட்டுட்டு வாருங்கள், செருப்பை விட்டுடுவார். காந்தி என்ன செய்தார்? மற்ற செருப்பை கலட்டி இந்த விழுந்த செருப்புக்கு நேர எறிகிறார். ஏனென்று கஸ்தூரிபாய் கேட்டாள், யாரோ ஒருவனுக்கு ஒரு சோடி செருப்பாகட்டும், யாரோ ஒருவனுக்கு ஒரு சோடி செருப்பாகட்டும், ஒற்றை செருப்பை சுமந்து கொண்டு போய் என்னடி செய்வது என்று கேட்டார். அதனாலே காந்திக்கு அரசியல் வெற்றி அல்ல, காந்தியின் மனிதநேய வெற்றி என்பதை மறந்து விடாதீர்கள். பல பேர் கேட்பார்கள், எத்தனையோ பேருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். உலகத்திலேயே கூடுதலான சிலை காந்திக்கு தான். பெரிய மண்டை, பெரிய காது, மேல சட்டை இல்லை. இவர் அழகனா என்றால் உள்ளம் அழகு. காந்தியினுடைய அரசியலுக்காக சிலை வைக்கவில்லை, காந்தியினுடைய கல்விக்காக சிலை வைக்கவில்லை, காந்தியினுடைய உள்ளம் அழகு என்ற காரணத்தினாலேதான் உள்ளம் அழகான மனிதர்களுக்கு உலகமெல்லாம் இறப்புக்கு பின்னாலும் கொண்டாடுகிறார். உள்ளம் பெரிதாக இருந்தால் இந்த உலகம் இறப்புக்கு பின்னாலும் கொண்டாடும். இதை சொன்னவைதான் இந்த இலக்கியங்கள். எனவே பெரியோர்களே, 2 நாட்களாக இந்த ராமாயணத்தை கேட்கிறீர்கள் என்றால், ராமாயண காப்பியம் எல்லாம் இதை குலைச்சி தந்திருக்கு. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, குடும்பம் குடும்பமாக வாழ்வதற்கு, அன்பாய் வாழ்வதற்கு, அரசியல் செய்வோர் அரசியலில் ஒரு அறத்தை போடுவதற்கு, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையினுடைய பெருமதியை உணர்ந்து நாங்கள் வாழ்கிறோம். வாழ்வுக்கு பின்னாலே இந்த வாழ்ந்ததற்காக இந்த உலகத்துக்கு எதை கொடுத்து விட்டு போக போவோம், அதற்காக ஒரு தர்மத்தை செய்வோம் என்று இணைக்கின்ற உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் விதைப்பதுதான் அறக்காப்பியம் என்று கூறி பொறுமையாக கேட்டவர்கள் எல்லாருக்கும் நன்றி.